ஆமென். உட்காருவோம். இன்றைக்கு விசுவாசத்தினால் வரும் ஜெயம் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படி சொல்லுவோம். தேவனால் பிறக்கிற எல்லாரும் ஆமென் உலகத்தை ஜெயிப்பார்கள். என்னுடைய விசுவாசமே சொல்லுங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்துல ஜெயிக்கிற, உலகத்தை ஜெயிக்கிற அப்படின்னு 2 இடத்துல வருகிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை. அப்போ உலகத்தை ஜெயிக்கிறது பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தில் நல்லா வாழுவாங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கை தான் பெஸ்ட்னு எழுதலை. இங்கே உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். உலகத்தில் வாழ்வதா ஜெயிக்கிறதா? இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழணுமா ஜெயிக்கணுமா? ஜெயிக்கணும்ல. அப்போ உலகத்தில் வாழ்றதுக்கு தானே நம்மளை படைச்சு வச்சிருக்கிறாரு. உலகத்தை நீர் படைத்தீர், அதில் என்னையும் படைத்தீர். இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். we are living the world. அல்லேலூயா. உலகத்தில் நம்மளை எதுக்கு படைச்சிருக்கிறாரு? வாழ்றதுக்கு இல்லையா? 100 வயசு, 90 வயசு, 80 வயசு, 70 வயசு அப்படின்னு நமக்கு ஆயுட்காலத்தை நியமித்து நாம் இந்த உலகத்தில் வாழும்படி தேவன் இந்த உலகத்தை நமக்கு படைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள். வானங்கள் யாருடையது? கர்த்தருடையது. இந்த பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எதற்கு? அவர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு. குழந்தையா பிறந்து அப்புறம் எல்கேஜிலிருந்து ப்ரீகேஜிலிருந்து படித்து முடித்து அப்புறம் திருமணம் ஆகி அப்புறம் பிள்ளைகளை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கு தேவன் இந்த உலகத்திலே மனிதனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லும்போது நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? ஜெயிக்கணும்னா அங்கே என்ன இருக்குது? ஆமாம், ஒன்று சண்டை இருக்குது. 2 பேர் சண்டை போட்டு யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கணும். யார் ஜெயிப்பா பார்க்கலாம் அப்படின்னு 2 பேர் சண்டை போடுறது. இன்னும் ஒன்று பரீட்சை இருக்கிறது. ஒரு டெஸ்ட் வச்சு யாரு ஜெயிக்கலான்னு பார்க்கிறது. இப்படி ஜெயிக்கலான்னு சொல்லும் போது அங்கே என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு போட்டி இருக்கிறது, ஒரு சவால் இருக்கிறது. இதனால தான் இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்க்கைக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வாழ்க்கை போதும் இயேசுவே, எனக்கு இந்த வாழ்க்கை போதும் இயேசுவே, இயேசுவே. ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு நினைச்சிருக்கிறார். ஆனா வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் உலகத்தில் வாழுவதற்கல்ல, உலகத்தை ஜெயிப்பதற்கு தாங்க ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ வாழ்றதுக்காக தான் உலகத்தில் என்ன செய்யறோம்? பிறக்கிறோம். எல்லாரும், எல்லா பிள்ளைகளும் எதுக்கு தான் பிறக்கிறாங்க?
வாழ்றதுக்கு தான் பிறக்கிறாங்க. ஆனால் வாழ்றதுக்காக பிறந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்துல உங்களுக்கு வாழ்றதுக்காக மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா எதுக்காக தான்? வாழ்றதுக்காக தான். அவங்க சொல்றாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு. காலையில இருந்து சாயங்காலம் வரை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை வாழாமல் வாழ்க்கையை ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நீங்க உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. எவ்வளவு வித்தியாசத்துல நம்ம வாழ்றோம் பாருங்க. நம்ம உலகத்தில் வாழ படைக்கப்படவில்லை. சத்தமா சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்க நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனைகள். ஏன்னா நம்ம அந்த உலகத்தை டெய்லி என்ன செய்ய வேண்டியது இருக்குது? டெய்லி வாழலாம். நீ பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க டெய்லி என்ன பண்ணணும்? ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் வாழ்க்கை. இயேசு இதை குறித்து சொல்றாரு பாருங்க. யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப இந்த இடத்துல இயேசு 2 வார்த்தையை உலகம்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? சொல்லுங்க. உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? உபத்திரவம் இருக்கிறது. உலகத்தில் என்ன இருக்கிறது? உபத்திரவம் இருக்கிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதுன்னு சொல்லாம என்ன சொல்றாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ட்ரபிள்ஸ், டிஸ்டர்பன்ஸ், ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் எங்க இருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? உபத்திரவம் இருக்கிறது. நல்ல வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போகாம போயிட்டாரு பாருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? உபத்திரம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, இயேசு இந்த உலகத்தை ஜெயித்திருப்பாரானால் நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்திருப்பாரானால் நீங்களும் நானும் முற்றிலும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த உலகத்துல என்ன இருக்கிறது? உபத்திரவங்கள் இருக்கிறது. ஆமென். நீங்க வாழ்ற உலகத்துல உபத்திரவம் இருக்கு. ஆனா இன்னொரு உலகத்தை வாழ்ற உலகத்துல உபத்திரவம் இல்லை. அவனுக்கு எல்லாமே எப்படி இருக்குது? மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனா அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, நமக்கு துக்கமா இருக்கிறது. அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறது, நமக்கு கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இது எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தானே ஆண்டவர் நம்மளை படைச்சாரு. நல்லா வாழணும்னு தானே நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆனா படைச்சிட்டு சொல்றாரு, எப்பா உலகத்துல உங்களுக்கு என்னதான் இருக்கிறது? அப்புறம் என்னதான் பண்றது? எப்படிதான் அந்த உலகத்துல வாழ்றது? உங்களுக்கு என்ன இருக்கிறதுங்கிறாரு. பிரச்சனை இருக்கிறது, பலவித பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணணும், இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கவனிங்க, தேவன் இந்த உலகத்தை நல்லா தான் படைச்சாரு. ஆதாமினுடைய விழுகையினாலே இந்த உலகத்துல குறைந்தது 3 காரியங்கள் சம்பவித்தது. ஒன்று பாவம். கவனிங்க, இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு? பாவம் நிறைந்த உலகமாய் மாறிவிட்டது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது அது என்ன காலம்? பாவம் இல்லாத காலம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாவம் இல்லாத காலத்தில் அவனை கணவனும் மனைவியுமா படைத்து அவர்களை பெருக வேண்டும் என்று தேவன் அவங்களுக்கு கட்டளையிட்டார்.
ஆனா அவங்க அதுக்கு வெயிட் பண்ணாம அவங்க பாவம் செய்ததுனால 3 காரியங்கள் உலகத்திலே சம்பவிக்கிறது. ஒன்று, இந்த உலகத்தில் பாவம் வந்து விட்டது. என்ன வந்துருச்சு? பாவம். பாவம்னா என்னன்னு நமக்கு தெரியும். பாவமோ எல்லா ஜனத்திற்கும் இகழ்ச்சி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பாவம் நிறைந்த உலகம். 2வது, ஆதாமனுடைய விழுகையில சம்பவித்தது வியாதி. வியாதி நிறைந்த உலகம். நம்ம எங்க இருக்கிறோம்? பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? ஆமா, நீங்க எங்க திரும்பினாலும் என்னதான் இருக்குது? ஆமா, அப்ப எங்கேயுமே டர்ன் பண்ணவே முடியாது. முன்னாடியும் இருக்கு, பின்னாடி இருக்கு, சைட்ல இருக்கு, 2 சைட்ல இருக்கிறது. சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம். எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, பாவம் எங்க இருக்குது? ஆமா, எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போல, அது நம்மை சுற்றிலும் இருக்கிறது பாவம். 2வது, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாய் மாறிவிட்டது? வியாதி நிறைந்த உலகமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு மெடிசன் தான் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கு. அதில் தான் கொள்ளையடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. மெடிசன் இல்லாம we can't live this world. அப்படிப்பட்ட ஒரு மெடிவேல்டில் நாம வந்துட்டோம். ஏன்னா வியாதிகள் இந்த உலகத்திலே நிறைய வருகிறது. டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், புதிய புதிய வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, வியாதி நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். 3வதாக இந்த உலகத்தில் இருக்கிறது மரணம். மரணம். எல்லா வயதினருக்கும் இந்த ப்ராப்ளம் வருது பாருங்க. மரணங்கிறது எல்லாரையும் பிடிக்கிறது. இது ரொம்ப கொடுமையானது. மரணம் என்பது ரொம்ப கொடுமையானது. ஆனா ஆதாமனுடைய விழுகையில இந்த 3ம் இருக்கிறது. முதல்ல என்ன வந்துருச்சுன்னு சொன்னேன்? பாவம் வந்து விட்டது. 2வது என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு. 3வது என்ன வந்துருச்சு? மரணம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த உலகத்தில் இந்த 3மே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. பாவம் இல்லை, வியாதி இல்லை, மரணமும் இல்லை. கரங்களை நல்லா தட்டி அல்லேலூயா. ஆமா, அந்த காலத்துல எஃப்எம்பிபி ஒரு பாட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போடுவாங்க பாருங்க. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் இல்லா நாடு, நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர மகிழ்ச்சி என்றுமே அங்கு உண்டு. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் நாடாம், ஜிக்கும் நாடாம். அந்த காலத்துல பரலோகத்தை ரொம்ப பாடுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல. இப்ப எல்லாமே எங்க பதுங்கிருச்சு இல்லை பரலோக பாடல்கள். இப்ப நமக்கு தேவையானதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3ம் பரலோகத்தில் கிடையாது. There is no sin, hallelujah. There is no disease, hallelujah. There is no death. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் தேவன் நம்மளை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. எங்கேயா கொண்டு போக போறார் நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடிவு சொல்ல முடியாது. கொண்டு போக போறாரு, அவ்வளவுதான். எப்போ கொண்டு போக போறாரு, எப்படி கொண்டு போக போறாரு, அதெல்லாம் அப்பப்ப நீங்க லைவா அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். நம்ம போற இடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அங்க பரலோகத்திலே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூலோகம் பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பிசாசு பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்கிறது. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு எந்த காஸ்பலும் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு காஸ்பல் என்னன்னா, ஜீசஸுடைய செகண்ட் கம்மிங் தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு விடுதலையே இல்லையான்னா அதை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. சொல்யூஷன் இருக்கான்னு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல பார்ப்போம். 3 பிரச்சனை அங்க இருக்கு. என்ன இருக்கு? முதல்ல சொன்னேன், பாவம் இங்க இருக்கு. ஆனா அங்க என்ன இல்ல? பாவம் இல்லை. அங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தாரே. அங்க பரிசுத்தம் தான் இருக்கிறது. அங்க என்ன இல்ல?
பாவம் இல்லை, அங்கே வியாதி இல்லை. அல்லேலூயா. ஆமென். நம்ம சர்ச்சில் ஒரு டாக்டர் இருக்கிறார், டாக்டர் ஜீவன்குமார், BHMS. அவர் இப்ப நவீன முறையில் ஒரு பாடி செக்கப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர் கொண்டு வந்து என்ன செக் பண்ணார். ஒரு மெஷினை கையில் பிடிச்சிக்கிட்டா பிளட்ல இருந்து இருக்கிற எல்லாத்தையுமே அது ஒரு 10 நிமிஷத்துல அது கலெக்ட் பண்ணுது. பிளட் டெஸ்ட் இல்லாம எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம கிட்ட என்னென்ன டிசீஸ் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் அது காட்டுது. மொத்தம் 45 டிசீஸ் இருக்கான். அல்லேலூயா. எனக்கு செக் பண்ணும்போது 30 வியாதி இருக்கான். அதுல 45ல எத்தனை இருக்கு? 30 இருக்கு. ஆனா அது ஒண்ணு கேட்கும் போது, இப்படி இருக்கா உங்களுக்கு பாஸ்டர் அப்படின்னா, ஷேர் இப்படிதான் இருக்கு. ஜோசியக்காரன் கேட்குற மாதிரி, இப்படி இருக்கா உங்களுக்கு, ஸ்டொமக்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, எப்படி நீங்க இதை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா அந்த உலகத்துல நம்ம சாப்பிட்றதுல இருந்து, குடிக்கிறதுல இருந்து, எல்லாத்திலுமே என்ன இருக்கிறது? நச்சுகள் இருக்கிறது, பாய்சன் இருக்கிறது. இப்போ எனக்கு ஆல்ரெடி எனக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் எத்தனையோ பேர்ல ஒரு ஆளு, எத்தனை பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் பிளேட்லெட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவரால் வாழ முடியும். அது எத்தனையோ பேர்ல ஒரு ஆள் தான். அப்படி எத்தனை பேர்ல ஒரு ஆள் தான் நான். அதனால எனக்கு பிளேட்லெட் ஒரு மனுஷனுக்கு 4.5 லட்சம் இருக்கணும். நார்மலா இருக்கணும்னா 1.5 லட்சம் இருக்கணும். ஆனா எனக்கு சில நேரம் 30,000 20,000 இந்த மாதிரி தான் இருக்கும். அருமையான கவனிங்க, இந்த உலகம் நிறைய வியாதிகளை நமக்கு கொடுக்கிறது. இப்ப டெல்லியில ஒரே பிரச்சனை பாருங்க, எல்லாம் என்ன போராடுறாங்க? காற்றை சுத்தப்படுத்துங்கிறாங்க. இது எப்படி முடியும்? காற்றில என்ன படைஞ்சிருச்சான்? மாசு படிந்து விட்டது. காற்றில என்ன இல்லை? சுத்தம் இல்லை. ஏன் டெல்லியில மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. டெல்லி மக்கள்லாம் போன வாரம் போராடுறாங்க, எங்களுக்கு நல்ல காற்று என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. போன தீபாவளி அன்னைக்கு மட்டும் போட்ட வெடி எத்தனை கோடி? 6,000 கோடி டேர்ன் ஓவர் அபிஷியலா இல்லாம எவ்வளவு பணம், எவ்வளவு பணத்திற்கு நம்ம சிவகாசி வர்த்தகம் பெருகி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் எதை உண்டாக்கிருக்கு? பொல்யூஷனை உண்டாக்கிருச்சு. நம்ம சென்னையில காற்றின் தரம் அந்த தீபாவளி அன்றைக்கு மட்டும் ரொம்ப மாறுபட்டு இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகத்துல காற்று எங்க அடிக்குது, எங்க இருக்குதுன்னே தெரியாது. இப்போ ஒரு காற்று நம்ம கிட்ட இருந்து வருது, ஆனா இது எங்க போயிட்டு எங்க வருதுன்னு தெரியாது. காற்று எப்படி அடிக்குமா? சுழண்டு 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 அடிக்கும். பொதிகை மலையிலிருந்து புறப்படுற காற்று எங்கேயோ சுவிட்சர்லாந்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. பொதிகைன்னா நம்முடைய குற்றாலம், அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஒரு காற்று வருகிறது. அருமையான. ஆனால் இந்த காற்று ஒரு இடத்துல இருக்காது. ஆனா அந்த காற்றுல கூட இப்ப என்ன வருது? மாசு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். வியாதி, பாவம். 3வது என்ன சொன்னேன்? ஆமா, இந்த வியாதிங்கிற இடத்துல குறைவு நிறைந்த ஒரு உலகம். வியாதினாலே ஆரோக்கிய குறைவு. வியாதினா என்னது? ஆரோக்கிய குறைவு. இன்னொன்னு சத்து குறைவு. என்ன குறைவு? சத்து. நல்ல புரோட்டீனோ விட்டமினோ குறைஞ்சி போது வியாதி என்ன செய்கிறது? அப்ப குறைவு. அது மாதிரி சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவு, பணம் தட்டுப்பாடு, பணம் குறைவுபடுகிறது. அப்ப இந்த குறைவெல்லாம் எங்கதான் இருக்குது? இந்த வேர்ல்ட். இது என்ன உலகம்? 3 சொன்னேன், 3 சொல்லுங்க. அப்ப அந்த வியாதியில தான் குறைவும் சேர்ந்து வருகிறது. வியாதியில என்ன வருது? குறைவு. பண தட்டுப்பாடு வருகிறது, கடன் வருகிறது. கடனே வாங்கக்கூடாதுன்னு பைபிள்ல வேதம் சொல்லுகிறது. நீயோ ஆமா, ஒரு கூட்டத்தில் நான் போயிருந்தேன். கடன் வாங்கினவங்களாம் கையை தூக்குனாங்க. சொன்னாங்க, நான் சொன்னேன் கடன் வாங்கல, லோன் வாங்கியிருக்கேன்னு.
அந்த பிரசங்கர் சொன்னாரு, நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, இது ஒன்றும் வித்தியாசம் ஒண்ணுதான். நீ கடன் வாங்கினாலும் லோன் வாங்கினாலும் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப பணக்குறைவுகள் வருகிறது, அப்புறம் திடீர் இழப்புகள் வருகிறது. இதெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறது. இந்த பாவத்துல, இந்த பாவம் இருக்கு இல்லையா, இந்த பாவத்துல குறைஞ்சது 3 காரியங்கள் இருக்கிறது. 3 காரியங்கள். ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று மாமிசத்தின் இச்சை, இன்னொன்று என்னது, ஜீவனத்தின் பெருமை இல்லையா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம் இல்ல. ஏனெனில் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் யாரால்? 2:16. இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அப்ப அந்த உலகத்துல பாவத்தோடு கூட என்னென்ன இருக்கு பாருங்க. கண்களின் நிச்சயம் இருக்கிறது, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கிறது, the proud of life, எப்பவுமே பெருமையா இருக்கிறது. அது மட்டும் இருக்காதீங்கன்னு. பெருமை உள்ளவனுக்கு மட்டும் தேவன் எப்படி இருக்கிறாரு, அதுதான் பெரிய சின்னது. பெருமை மட்டும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த 3 அதுக்குள்ள இருக்கு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் இந்த உலகத்திலே தேவனாலே உண்டானவைகள் அல்ல. இவைகள் எப்படி உண்டானது? இது இந்த உலகத்துல உண்டானது. அதனாலதான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தை என்ன செய்யணும்? அப்ப எப்படிப்பட்ட உலகம்? பாவம் நிறைந்த உலகம், வியாதி நிறைந்த உலகம், மரணத்தை பிறப்பிக்கிற உலகம். இந்த பாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது கண்களின் இச்சையாக, மாம்சத்தின் இச்சையாக, ஜீவனத்தின் பெருமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, அப்ப இப்படிப்பட்ட உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ முடியாது. we can't live. இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு தகுதி இல்லாத உலகம் இந்த உலகம். நம்ம வாழ்றதுக்கு இந்த உலகம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மெல்லாம் பரலோக பிரஜைகள். ஆனா இங்க டெம்பரரியா நாம் இங்க இருக்கிறோம். நம்ம பெர்மனன்ட் பிளேஸ் எங்க இருக்கிறது? என் சொந்த தேசம் பரலோகமே என்று நான் காண்பேன், ஏங்குது என் இதயம். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த சிவகாசியிலே, இயேசுவுக்காய். ஆமென். பாருங்க, இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம பாடாதபடிக்கு சாத்தான் மறைச்சிட்டான். அப்படியே மறைச்சு வச்சுட்டு நம்ம இந்த உலகத்துக்காக வாழ்ற மாதிரி இருக்கிறோம்ல. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல அப்படின்னாரு. அதனாலதான் போராட்டம் நமக்கு இருக்கிறது. நம்ம தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆமென், அல்லேலூயா. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டோமோ நமக்குள்ளே தேவராஜ்யம் வந்து விட்டது. நம்ம எல்லாம் ஹெவன்லி சிட்டிசன், பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். ஆனாலும் கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவன் நம்மளை டெம்பரரியா வச்சிருக்கிறாரு. அதுவும் நம்முடைய ஆயுட்காலம் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனோடு நம்ம இருக்க போற காலங்கள் நித்தியமாய். ஹல்லேலூயா. அதனால பரலோக பிரஜையாகிய நாம் இந்த பூலோகத்தில் இருக்கிறதுனால நமக்கு டெய்லி என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது. டெய்லி என்ன இருக்கிறது?
உபத்திரம் இருக்கிறது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் நமக்கு முன்னாலே இருக்கிற இயேசு இந்த போராட்டத்தை ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. நமக்கு முன்னாலே இருக்கிற நம்முடைய ஆண்டவர் உலகத்தை என்ன செய்து விட்டார்? ஜெயிச்சிட்டார். இப்போ உங்களால ஜெயிக்க முடியுமா இல்லையோ, இயேசுவை கொண்டு நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனால என்னையா இந்த உலகத்துல இவர் வேற இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம நல்லா வாழலாம்னா இங்க பிரச்சனை மேல பிரச்சனை தான் இருக்கு. நீங்க எல்லாம் இந்த உலகத்துக்குரியவங்க இல்ல, சீக்கிரம் எங்க போக போறீங்க? பரலோகத்துக்கு போக போறீங்க அப்படின்னா அப்படின்னு எல்லாம் நாங்க பல கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வர பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தை ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். கவனிங்க, இது எப்படி நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5:10. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நல்லா அறிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. என்ன அறிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எதனால உண்டாயிருக்கிறோம்? தேவனாலே உண்டாயிருக்கிறோம். ஆனா அந்த உலகம் எப்படி இருக்கிறது? அதனாலதான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது, அதனாலதான் நமக்கு உத்தரவு இருக்கிறது. இதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை யார் ஜெயிக்க முடியும்? கவனிங்க, எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். உலகம் அதை நம்புதோ இல்லையோ, உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ, ஆனால் நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே எப்படி இயேசுதான் யாரு? தேவனுடைய குமாரன் என்று நீங்க விசுவாசிக்கும் போது இந்த உலகத்தை நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாமோ தேவனால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உண்டாயிருக்கிறோம். தேவனால உண்டானவங்க நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே தேவ புத்திரர்கள் மனுஷ புத்திரிகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோட கூடி வாழ்ந்தாங்க. அதனால முற்காலத்தில் ராட்சதர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இததான் தேவன் அழிச்சிட்டாரு. இந்த உலகம் அழிக்கப்பட்டு விட்டது. நோவாவின் காலத்திலே இந்த அசுத்தமான உலகம் அழிக்கப்பட்டு மறுபடியும் ஜனங்கள் பெருகும் போதும் அந்த பாவத்தின் தன்மை குறையல பாருங்க. இப்ப ரட்சகர் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? எப்படி இந்த உலகத்தை நான் ஜெயிக்க முடியும்? இயேசுவானவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை டெய்லி விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை எப்படி நம்ம விசுவாசிக்கணும்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வந்தார். அல்லேலூயா. இயேசு ஒரு பக்கம் யாரு? தேவகுமாரன். இன்னொரு பக்கம் யாரு? மனுஷகுமாரன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், ஹல்லேலூயா, என்று விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்ப உலகத்தை ஜெயித்தவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை என்னால ஜெயிக்க முடியாது, ஆனா நீங்க இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க. என்னால் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, ஆனா நீங்க இந்த பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் இயேசுவின் வெற்றியை, இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை நாம் முன்வைத்து நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்றேன்ல, இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க இயேசு ஜெயித்து விட்டாரே, இனி நான் தோற்க தேவையில்லை. இயேசு ஜெயித்து விட்டாரே, இனி நானும் ஜெயித்திடுவேன். இயேசு ஜெயிச்சதுனால என்ன செய்ய முடியும்? நானும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு பாவத்தை ஜெயித்தார். ஒரு நாள் சொல்றாரு, இதோ அந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான், அவனுக்கு என்கிட்ட. இயேசு பாவத்தை சவால் விடுறாரு பாருங்க. என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சவால் விட்டார். அல்லேலூயா. இயேசு பாவத்தை ஜெயித்தார். யோவான் 8:46, அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசுவினிடத்தில் என்ன இல்ல? யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று. ஆமென். இயேசுவினிடத்தில் என்ன இல்ல? இந்த உலகத்திலே ஒரே ஒரு கடவுள், பாவம் இல்லாத பரிசுத்தர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, சொல்லுங்க, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். ஓ, இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. தேவகுமாரன் என்று அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் பாவத்தை ஜெயித்தார். இரண்டாவது வியாதியை ஜெயித்தார். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4-5 சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஆமென் பாவங்களின் நிமித்தம் அடிக்கப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. கவனிங்க, நீங்க இப்ப இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? இயேசு பாவத்தை ஜெயித்தார். சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது, இயேசு வியாதியை ஜெயித்தார். மூன்றாவது, இயேசு மரணத்தை ஜெயித்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு மரணத்தை ஜெயித்தார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. இயேசு பாதாளத்தை ஜெயிச்சிட்டார். ஆமென். அதனாலதான் நீதிமான் தன்னுடைய மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். இந்த உலகத்துக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா. ஆமென். நான் எங்க அப்பா இறந்த போது ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தேன். எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யல. நான் 12 வயசா இருக்கும்போது அவர் பேரலைஸ் ஆயிட்டு. நாங்க அதை சாத்தம் அடிச்சிட்டுன்னு நினைச்சிட்டோம். ஏன்னா அவரு ரொம்ப விக்கிரக ஆராதனைக்காரரு. அப்ப அப்படிதான் சொல்லுவாங்க. யாராவது டக்குனி மாரடைப்பில் செத்து போயிட்டா என்ன சொல்லுவாங்க? பிசாசு அடிச்சிருச்சு, குளிப்பாட்டும் போது பார்த்தோம், முதுகில் 5 விரல் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பேரலைஸ் ஆயிடுச்சு. இது எங்கே கேட்குறாங்க? சிஎம்சியில் ஒரு டாக்டர் கேட்குறாரு, சார் கவனிங்க, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்களும் கண்டுபிடிக்க முடியலை, மதுரை வடமலையான்னு கண்டுபிடிக்க முடியலை. அவங்க போட்டு குழப்புறாங்க. குழப்பிட்டு கேட்டாங்க, உங்கள் அப்பாவை ஞாபகம் இருக்கா? அப்பா ஞாபகம். உங்கள் அப்பாவுக்கு பேரலைஸ் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க.
பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு டாக்டர் அனலைஸ் பண்றாங்க, இந்த பிளேட்லெட் எப்படி குறைஞ்சா என்ன ஆகும்? பேரலைஸ் ஆகும். ஒரு பக்கம் செயல் இழந்து விடும். அப்ப கேட்டாங்க, உங்க அப்பாவுக்கு பேரலைஸ் ஆச்சா அப்படின்னு கேட்குறேன். நீங்க இதை சொன்னா தான் உங்களுக்கு இருக்கிறது டிசீஸை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இருக்குது ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னா. அப்போ சொன்னா, ஆமாம், நான் சின்ன வயசுல எனக்கு 12 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு கையங்காலும் என்ன செஞ்சிருச்சு, விளங்காமல் போச்சு. ஓகே, உடனே அவங்களுக்கு தெளிவு வந்துருச்சு. ஏன்னா எனக்கு பிளேட்லெட்டு கூடுறதுக்கு டேப்சோன்னு ஒரு மாத்திரையை கொடுத்து பிளேட்லெட்டை கூட வச்சு என் கண்ணுக்கு வர நரம்புகளை சாகடிச்சிட்டாங்க. கடைசியில் இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, நீ இந்த ஆய்வு அமெரிக்காவுக்கு போச்சுன்னு அவர் சொன்னார், சிஎம்சில இருந்து. இது என்ன இவருக்கு வினோதமாக பிரச்சனை இருக்கு, வினோதமான டிசீஸாக இருக்குது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சி என்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பா என்னைக்காவது பேரலைஸ் ஆச்சா அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு அதுதான் பிரச்சனை. அது அந்த பிரச்சனை உங்கள் அப்பாவுக்கு இருந்த அந்த பிரச்சனை தான். அது பிளேட்லெட் ரொம்ப கம்மியாகி அதுக்கு இன்னொரு சிம்டம்ஸ் சொன்னாங்க. இப்படி இருந்துச்சா சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் சின்ன பிள்ளையில உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருந்ததா? எஸ். அப்போ மெடிக்கலும் எவ்வளோ கரெக்டாக இருக்காங்கன்னு பாருங்க. அருமையானவர்களே, அப்படி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். எங்கள் அப்பாவை என்ன அடிச்சிருச்சு, சாத்தான் அடிச்சு போட்டு அப்படின்னு நினச்சி, அதுக்கப்புறம் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் எங்கள் அப்பா நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். பேட்டரிக்கு அப்படின்னு ஒரு தேவனுடைய மனுஷர் அங்கே இருந்தார். அவர் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், நல்ல பயங்கரமான அபிஷேகம், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு தேவனுடைய மனிதர். அவர் சொன்னார், ஜெபம் பண்ணும்போது சொன்னார், தம்பி நீங்கள் அழ வேண்டாம், உங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்கிறத ஆண்டவர் என்னை காட்டுறாரு அப்படின்னு. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய மரணத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே மரணம் ஒரு இழப்பு தான். ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இயேசு எதை ஜெயித்தார்? பாவத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். இப்ப நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், அவர் மேல யோவான் 1 யோவான் 5:5 என்ன சொல்லுகிறது? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. அப்ப யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? விசுவாசிக்கிறவன். தேவன் இயேசு தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேராகிய குமாரன் இந்த உலகத்தில். சில நேரம் நமக்கு இந்த காஸ்பல் சொல்லும் போது ஒரு குழப்பம் இருக்கும் பாருங்க. அப்ப அவனுக்கு கேட்பாங்க, என்னங்க அவருக்கு குமாரன்னா அப்ப அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாராம். பிதா கல்யாணம் பண்ணாதானே குழந்தை வரும். அப்ப பிதா கல்யாணம் பண்ணியிருந்தாரா அப்படின்னு கேட்கிற கேள்வி வரும். அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, டோட்டலா ஜீசஸ்ன்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆனா யோவான் 3:16 அந்த வேர்டு, அந்த கோல்டன் வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் தம்முடைய ஒரே பேராகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை தந்தார். எதற்கு? இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிப்பதற்கு. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இயேசு உங்களுக்கு இருக்கிறார். இயேசு இருந்தா நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் நமக்கு பல பிரச்சனை வந்தால் நம்ம தோற்று போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. குறைவோடு வாழ்கிறோம், தேவைகளோடு வாழ்கிறோம், வியாதியோடு வாழ்கிறோம், சில நேரம் பாவத்துல கூட வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கும்போது, ஹல்லேலூயா, ஆமென், அவன் கெட்டு போவது
இல்லை, கெட்டு போவது இல்லை. தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல். அப்ப அந்த உலகத்தில் வர்ற 1000 பிரச்சனையும் நீங்க ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசு ஜெயித்தார். இயேசு பாவத்தை ஜெயித்தார். சொல்லுங்க. அதனால எவ்வளவு பெரிய சின்ன இருந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும். இயேசுவினிடத்தில் அந்த ப்ராப்ளத்தை கொண்டு போகணும். இயேசு வியாதியை ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால தேவனால சுகமாக்க முடியாத வியாதி எதுவுமே கிடையாதுன்னு must believe Jesus. ஹalleluya, ஹalleluya. சில நேரம் எனக்கெல்லாம் கை கொடுக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். விசுவாசத்தின் அடையாளமாக தேங்காய் எண்ணெயை எடுத்து அதை எனி ஆயில் யூஸ் பண்ணி, ஆண்டவரே இது உம்முடைய இரத்தமாய், உம்முடைய இரத்தமாய் ஹalleluya மாற்றும் அப்படின்னு உடனே சுகமாயிரும். ஹalleluya, ஆமென். அருமையான இன்றைக்கு நம்ம அவரை விசுவாசிக்கணும். இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். நல்ல சத்தமா சொல்லுங்க. அதே மாதிரி ஆமென், வியாதியை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அவர் ஜெயிச்சா எனக்கு என்னங்கன்னா, நீங்க அதை என்ன பண்ணா போதும்? விசுவாசித்தால் போதும். விசுவாசித்து அறிக்கணும். இயேசுவே, நீர் பாவத்தை ஜெயித்தீர், என்னையும் ஜெயிக்க வைக்கிறீர். நீர் வியாதியை ஜெயித்தீர், என்னையும் ஜெயிக்க வைக்கிறீர். நீர் மரணத்தை ஜெயித்தீர். அப்ப விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தணும். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறாரு. எதை விசுவாசிக்கிறவன்? தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, எனக்கு இருக்கிற பிரதான ஆசாரியன் என்னை போல சோதிக்கப்பட்டார். என்னை போல சோதிக்கப்பட்டார். அப்ப உங்களுக்கு என்ன டெம்ப்டேஷன் இருக்கோ அத்தனை டெம்ப்டேஷனும் யாருக்கு வந்தது? ஏனென்றால் இயேசு தேவகுமாரன் மட்டுமல்ல, இன்னொரு வகையாரா இருந்தாரு, மனுஷகுமாரனா இருந்தார். என்ன டெம்ப்டேஷன் இருந்தோ எல்லாமே அவருக்குள்ள அவருக்கு இருந்தது. இயேசு மரியாள் வீட்டுக்கு போவார். மரியாள் பெத்தானியா. உடனே அதை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. என்னன்னா, இயேசு மரியாளை லவ் பண்ணாரு அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிச்சிடலான்னு மலையாளத்தில் ஒருத்தன் 6ஆம் திரிமுறை 6வது காயம்னு ஒன்று எடுத்தான். அது என்னன்னா இந்த மாதிரி நெகட்டிவா. அப்ப என்னாச்சு அப்படின்னா, இதெல்லாம் இயேசு குஷ்டரோகி சீமோன் வீட்டில் இருக்கும்போது ஒரு விபச்சார பெண் வந்து பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவ அந்த பரிமள தைலத்தை போட்டு உடைச்சு அவ பாதத்துல தடவிக்கிட்டு இருக்கா. இவன் கேட்கிறான், என்ன இவர் காடா? யாரு? சீமோன் உட்காந்து யோசிக்கிறான். இவர் தேவனுடைய குமாரனாக இருந்தா தன்னை தொடுகிறவள் யார் என்று அறிந்து தொட விட்டுருப்பாரா? இயேசு சொன்னாரு, இயேசு அவன் இருதயத்தின் யோசனையை அறிந்து, சீமோனே, நான் வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு காலுகளை கூட என்ன செய்யலை நீ, ஏன்னா அது வந்து யூதருடைய பாரம்பரியம். ஆனா இவ்வளோ தன்னுடைய உள்ளத்தை உடைத்து அந்த வாசன திரவியத்தை உடைத்து. அருமையான இந்த மாதிரி டெம்ப்டேஷன் எல்லாரும் என்ன பண்றாங்க? வேசிகளோடு இவர் உட்காந்து சாப்பிட்றாரு. நாங்க அன்னைக்கு வேசிகள்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அவங்க கூட போய் இயேசு உட்காந்துக்கிட்டு வாங்க எல்லாம் வாங்க சாப்பிடுவாங்க. இங்கிட்டு பக்கம் ஒரு வேசி, இங்கிட்டு பக்கம் ஒரு வேசி. உடனே இவங்களுக்கெல்லாம் பரிசேயர்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? இவர் பாவிகளோடும் வேசிகளோடும் ஆயக்காரர்களோடும் என்ன செய்யறாரு? போஜனம். ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு முன்னால பாவிகளும் வேசிகளும் ஆயக்காரரும் பரலோகத்தில் இருப்பாருங்க. நீ எங்க போய் இருப்ப? நீ பாதாளத்துக்கு போயிருவ. அதனாலதான் சிலரை எப்பயுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் அவன் மனம் திரும்பி அவங்க மாறிடலாம். கடைசி நேரத்தில் இயேசுவை பிடித்து கொண்டு மாறிடலாம். நம்ம யாரையும் நியாயம் இருக்கிறது நமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனா பாவம் பண்றாங்கன்னா அவங்களது விலகி வாழ வேண்டும். பாவம் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா, கேரக்டர் சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்?
ஒதுங்கி வாழ வேண்டும், அதுல ஞானமாய் வாழ வேண்டும். பனைமரத்துக்கிட்ட கீழே நின்று பாலை குடிச்சாலும் என்னதான் சொல்லுவானுங்க. அதனால ஞானமாய் வாழ வேண்டும், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஆகவே கவனிங்க, நான் முடிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சேலஞ்சு நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த உலகத்துல பாவம் நமக்கு சேலஞ்சா இருக்கிறது, வியாதி நமக்கு சேலஞ்சா இருக்கிறது, குறைவுகள் நமக்கு சவாலா இருக்கிறது, டெத் நமக்கு சவாலா இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சவால்களை எல்லாம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று ஒருவன் விசுவாசிக்கும் போது அவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். என்னென்ன சவால் வந்தாலும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எத்தனை பாவம் நம்மை தேடி வந்தாலும் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் வல்லமை அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது இப்பதான் சிந்தின மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அதை விசுவாசிக்கும் போது ஆமென், தேவனுடைய கிரியைகளை விசுவாசிக்கும் போது, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரத்தம் தெளிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏனென்றால் எப்பெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்பெல்லாம் தேவன் நமக்காக செய்தது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பிளட் காயாம கூட இருக்கும். I am believing the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்ன செய்கிறேன்? எந்த சத்துருவன் வீட்டை நெருங்க முடியாது, எந்த சத்துருவன் பிள்ளைகளை தொட முடியாது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நமக்கு இயேசுவை சார்ந்து என்னன்னா நீங்க கிளைம் பண்ணலாம். தேவனுடைய குமாரன் என்று அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? அவ்வளவு பிரச்சனையும் ஜெயிப்பான். இப்ப பிரச்சனை வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனை இல்லாத ஒரு உலகத்துக்கு என்ன கொண்டு போயிருங்கன்னா பரலோகத்துக்கு தான் நம்ம போகணும். நீங்க அந்தமான் தீவுக்கு போனால் அங்கேயும் என்ன இருக்கு? அங்கேயும் பாவம் இருக்கு. அந்த காலத்துல இமயமலையில சாது சுந்தர் சிங் எழுதுறாரு, நிறைய ரிஷிகள் முனிவர்கள் தவம் இருக்கிறாங்க, பாவம் தங்கள் மேல வரக்கூடாதுன்னு. சிலர் முள்ளுல தவம் இருக்கிறாங்க. அவர் மலையிலிருந்து உருண்டு வந்து பார்த்தா ஒரு மகரிஷியினுடைய குகையில விழுறாரு. அங்க பார்த்தா ஒரு கரடி இருக்குன்னு அவர் நினைக்கிறார். கரடி இல்ல, மனுஷன். அதாவது கண்ணு முடி, இந்த மீச முடி எல்லாமே இப்படி ஒன்னா வளர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரிஷிகள் கூட்டம். இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னா, எங்களால பாவத்தை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. தலையில குட்டுறாங்க, முட்டுறாங்க, முள்ள வச்சு குத்திக்கிறாங்க. அசுத்த எண்ணங்கள் வராம தடுக்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒண்ணே ஒண்ணு, இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்காக பாவத்தை ஜெயித்தவர், எனக்காக வியாதியை ஜெயித்தவர், எனக்காக மரணத்தை, எனக்காக குறைவுகளை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. குறைவு வந்துச்சா 5 அப்பமும் 2 மீனும். ஹல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவர்க்கு போதும் ஐயா. கோடி ஜனம் கூடினாலும் குறைவில்லாமல் கொடுப்பாரையா. நம்பி வந்தால் நன்மை செய்கின்ற இயேசு உண்டு. ஓ ஹல்லேலூயா. பல வருஷமா அந்த கூகுள் பிரேயர் நடத்துறேன் பாருங்க. டெய்லி நம்முடைய விசுவாசிகள் 5 மணிக்கெல்லாம் உள்ள வந்துருவாங்க. ஆனா போன புதன்கிழமை 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல நான் வாசித்த 4 மிரக்கல்ஸ், 4 டைப் ஆஃப் மிரக்கல்ஸ். இந்த 4 அற்புதங்களையும் வாசிக்க வாசிக்க எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் உண்டாயிற்று. அன்னைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. அன்னைக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இதுவரை நான் அப்படி ஜெபிச்சதில்லை விசுவாசிகளுக்காக. ஹல்லேலூயா. இதுவரை நான் ஒரு நாளும் அப்படி ஜெபிச்சதில்லை. அந்த அனாயிண்டிங் பாருங்க, 1/2 மணி நேரம் நான் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் அந்த குறைவுகளை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா.
அன்னைக்கு அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நாளா நான் அந்த காலை ஜெபத்துக்கு வரல. உடனே காலை ஜெபத்தில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வர காலை ஜெபத்தில் நான் அட்டன் பண்ண ஆண்டவர் உதவி செய்கிறாரு. கவனிங்க, தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெபிக்க போகிறோம். தேவகுமாரனை நான் விசுவாசிக்கிறேன். ஓ ஜீசஸ், தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாம் முழங்கால நீங்க